ஒரு தனி தனி நாடா அறிவிக்க சொல்லி வந்து ஒரு இன்சர்ஜென்சி போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நாகா வந்து தனி லேண்டா நாகா இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும், அப்ப நடத்துறேன். இன்னர் லைன் பெர்மிட்னா என்னம்மா? வாட் இஸ் மீன் பை இன்னர் லைன் பெர்மிட்? எதுக்காக அது கொடுக்குறாங்க? ILP இன்னர் லைன் பெர்மிட் அது நாகாலாந்துல இருக்கு. எதுக்காக கொடுக்குறாங்க இன்னர் லைன் பெர்மிட்னா என்ன? எதுக்காக கொடுக்குறாங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ILP being issued in that area? என்ன ப்ராப்ளம் வராம இருக்கு? யாரு என்ன இது தாண்டி என்னது? அதுலயே ஆன்சர் இருக்கு. என்ன பீப்புள? கிறிஸ்டியன் பீப்புளா? இல்ல இல்ல அப்படின்ட்டு இல்ல. அதுல இல்ல. நீங்க சொல்லுங்க, வேற சொல்லுங்க. இன்னர் லைன் பெர்மிட் எதுக்காக? சர்வன் பீப்புள் கட்டு தான். என்ன பீப்புள்? யார? எந்த பீப்புள? அங்க வந்து ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, நாகா பீப்புள். வெளியில இருந்து ஆட்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து இது கொடுக்குறாங்க. வந்தாலுமே வந்து ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கிறதுக்காக இன்னர் லைன் பெர்மிட்ங்கிறது வெளியிலிருந்து ஆளுகள் வரக்கு உண்டான பெர்மிட். அது வந்து அது கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கலாம். அது தாண்டி வந்து அது இருக்கக்கூடாது. இப்படி விசாலாம் இது பண்றாங்க அந்த மாதிரி இது. அதே மாதிரி அங்க போய் வந்து வியாபாரம் பண்றதுக்கு இதெல்லாம் தடைகள்லாம் இருக்கு. சரிங்களா? அதான் வந்து இன்னர் லைன் பெர்மிட்னு சொல்றது. ஓகேவா? ஓகேவா? வேற என்னமா ஹைஸ் இருக்கு? ஓகே, தேர்ட் ஹையஸ்ட் நான் 90% ஆகா. அப்புறம் ஓகே, கோபால்ட் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டின். என்ன கிறிஸ்டியன்ல எந்த செக்ட் இருக்காங்க அங்க? பாப்டிஸ்ட். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி ஃபால்கான் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. சரிங்களா? ஃபால்கான் பேர்டு வந்து இங்க அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து பார்டர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னலாம்? நாகாலாந்து பார்டர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னலாம்?
ஓகே, ஓகே. ஓகே. இன்டர்நேஷனல் பார்டரு? ஓகே, ஓகே. இங்க காணப்படக்கூடிய ரேஞ்சஸ் பேர் என்னம்மா? நேம் சம் ரேஞ்சஸ், மலைத்தொடர்கள். ரேஞ்சஸ்னா மலைத்தொடர்கள். இங்க என்னலாம் மலைத்தொடர்கள் இருக்கு? இங்க ரிவர்ஸ் என்னலாம் ரிவர்ஸ் இருக்கு இங்க? ஓகே. எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஆதினா, யாசிகா, மத்தவங்க எல்லாரும் டைப் பண்ணுங்க. உங்கள்ட்ட அந்த பிடிஎஃப் இருக்கு. பார்த்த நீங்க இது பண்ணலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ம். ஓகே. அம்மா, இருக்கிறதுலே ஒரே ஒரு டேம் மட்டும் தான் இருக்கு. அது என்ன டேம்? இங்க என்ன சாயில் காணப்படுது? ரெயின்ஃபால்? இங்க வந்து அதிகப்படியான கிராப் என்னமா விளைக்கிறாங்க? கிராப்ஸ் வந்து என்ன விளையுது இங்க? ரைஸ் 80% பண்றாங்க. இங்க வந்து கல்டிவேஷனோட மெத்தட் பேர் என்ன? ஓகே. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்கல்ல? அவனோட பேர்ல. மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் கல்டிவேஷன். என்ன பண்றாங்க? அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. Kofu high and tends to high. இங்க வந்து மினரல்ஸ் வந்து பெட்ரோலியம், நேச்சுரல் காஸ், கோபால்ட் எல்லாம் இருக்கு இங்க.
நேம் நேஷனல் பார்க். நேம்ஸ் ஆஃப் நேஷனல் பார்க். நாகாலாந்துல நேஷனல் பார்க் இருக்கு. அந்த நேஷனல் பார்க் என்ன? ஓகே. வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. எல்லா ட்ரைபும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. அந்த ஃபெஸ்டிவல் பேர் என்ன? எல்லாரும் வந்து சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல். நாகா டான்ஸ். இங்க ஒரு டான்ஸ் ஆடுவாங்க நாகா பீப்புள். அந்த டான்ஸ் பேர் என்ன? உமன்ஸ் ஆடுவாங்க அது. ஓகே. ஏசியாடிக் கோல்டன் கேட் ஓட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன? இங்க வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்றாங்க. அதோட பேர் என்ன? இங்க ஒரு வந்து ஃபேமஸ் வாட்டர் கன்சர்வேஷன் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்றாங்க, ஹார்வெஸ்டிங். அந்த ஹார்வெஸ்டிங்கோட பேர் என்ன? ரைஸ் கல்டிவேஷனோட சேர்த்து வாட்டர் கன்சர்வேஷன் பண்றாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸ்டாலின் கார்ட் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேட்டில் குறிப்பிடுறாங்க? அந்த பேட்டில் பேர் என்ன? So, யார் யார் வந்து அந்த பேட்டில் போராடினாங்க? எந்த ரெண்டு நாடுகள்? ரின் என்னமா? RIIN. வாட் இஸ் மீன் பை ரின்? RIIN எதுக்காக யூஸ் ஆகுது? ஓகே. எதுக்காக யூஸ் ஆகுது?
அத வச்சு என்ன பண்ண போறாங்க? ஓகே. இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? ஓகே. அடுத்தது வந்து மணிப்பூர் பார்க்குறோம். மாடல் நம்பர் 9. ஓகேவா? ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? விசிபிளா இருக்கா? Yes, sir. ஓகே. ஓகே. ஸோ ஆர்டிகல் 371 சி கீழ இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஐஎல்பி ரெஜிம் இருக்கு. எக்ஸ்டெண்ட் டு மணிப்பூர் ரீசென்ட்லி. சரிங்களா? 2018-19 இங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா கேபிள் லாம்ஜோ நேஷனல் பார்க் இங்க இருக்கு. ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க், மிதக்கும், தண்ணிக்கு மேல இருக்கு இந்த பார்க், நேஷனல் பார்க். அது மிதக்கும். சரிங்களா? வேர்ல்ட்லயே வந்து ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். ஃப்ளோட் அப்படின்னு சொன்னா மிதக்கிறதுன்னு அர்த்தம். அண்ட் இன்டெகிரல் லேக் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் லோக்டாக் லேக். அது வந்து எங்க இருக்கு? அதுக்குள்ள எதுக்குள்ள இருக்கு? எந்த லேக் கீழ இருக்கு அப்படின்னா லோக்டாக் அப்படி சொல்ல லேக்கு உள்ள இருக்கு. ஸோ இந்தியாஸ் கேட்வே டு த ஈஸ்ட். சரிங்களா? த்ரூ மோரா டவுன். சரிங்களா? இங்க தான் வந்து ஈஸ்ட்டுக்கு, இந்த சைடு தானே ஈஸ்ட், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த வழியா ஈஸ்ட். சரிங்களா? விச் இஸ் த ஒன்லி ஃபீஸபிள் லேண்ட் ரூட் ஃபார் ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் மயான்மர் டு அண்ட் அதர் சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ். இங்க சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இங்க இருக்கும். சரிங்களா? இந்த மயான்மர், இங்க வந்து மயான்மர் இருக்கும். ஸோ இது வழியா ட்ரேட் நடக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்தியாஸ் கேட்வே டு த ஈஸ்ட் எது? மொரா, மணிப்பூர் தான். சரிங்களா? மொரா டவுன் மணிப்பூர். லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் பேம்பு. சரிங்களா? அந்த மூங்கில் இன் இந்தியா அண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் யூனிட்ஸ் நார்த் ஈஸ்ட். சரிங்களா? நார்த் ஈஸ்ட்ல வந்து ஹையஸ்ட் நம்பர் இங்கே தான் இருக்கு. சரிங்களா? இது ஹேண்டிகிராஃப்ட், கைவினை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடம். அதிகமா இங்க வந்து இது பண்றாங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரி டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபிஷியல் கிரிமினலி அக்கௌண்டபிள். சரிங்களா? பப்ளிக் ஆஃபீஸில் வந்து என்னது ஹேட் கிரைம்ஸ் தடுக்கல அப்படின்னா அவங்க வந்து கிரிமினலி அக்கௌண்டபிள், அவங்க மேல கேஸ் போட்டுருவாங்களாமா இஃப் தே ஃபெயில் டு ப்ரிவென்ட் ஹேட் கிரைம்ஸ். சரிங்களா? அடுத்த மக்களுக்கு மத்தியில் வந்து ஹேட் கிரைம்ஸ் பரவும்ல. ஸோ அதை தடுக்கல அப்படின்னா அஃபிஷியலா இருந்தாலுமே வந்து அவங்க மேல கேஸ் போடப்படும். ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பாஸ் ஆன்டி லிஞ்சிங் பில். சரிங்களா? லிஞ்சிங் அப்படின்னு சொன்னா கூட்டமா சேர்ந்து ஒருத்தனை அடிச்சு கொள்றது. இப்போ மாடை இது வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு கொள்றாங்களா, அதான் லிஞ்சிங், மாப் லிஞ்சிங் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எதிரான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பில் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? என்னெல்லாம் தண்டனை, அதோட டெஃபினேஷனு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஆன்டி லிஞ்சிங் பில். இமா கேத்தல் இஸ் த ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஆல் உமன்ஸ் மார்க்கெட். சரிங்களா? இங்க எல்லா மார்க்கெட்ல வந்து உமன்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான் லார்ஜஸ்ட். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் மட்டும் சொல்லுங்க. வந்து இப்போ ஹேட் கிரைம்ஸ் சொல்றாங்கல்ல, மற்ற கம்யூனிட்டிஸ் மத்தியில வந்து தப்பா பேசி 2 பேத்துக்கு முன்னாடி சண்டை மூட்டி விடுறது. ஸோ இந்த மாதிரி யாராச்சும் பண்ணி அவங்கள யாராச்சும் பப்ளிக் ஆஃபிஷியல், அது போலீஸா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், யார் வேணாலும் வந்து தடுக்காம விட்டுட்டாங்க, இல்ல அவங்க மேல கேஸ் போடாம விட்டுட்டாங்க, ஒரு கட்சிக்கு சாதகமா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன செய்வாங்க? அரசு பண்ணக்கூடிய அவங்களோட ப்ரொசீடிங், அவங்கள வந்து சட்டத்திற்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இங்க இருக்கு. சரிங்களா? ஓகே சார். அக்கௌண்டபிள். இது நடந்திருக்கு, இது காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? பப்ளிக்கா ஆஃபிஷியலா அவங்க மேல வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் கிரிமினலி. சரிங்களா? ஸோ மற்ற இடங்களை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இங்க கிரிமினல் கேஸ் போட்டு உள்ள தள்ளி விட்டுருவாங்க. புரிஞ்சா? எஸ் சார். ஓகே. மணிப்பூரோட கேபிட்டல் இம்பால். சரிங்களா? மிசோரம், அப்புறம் இன்டர்நேஷனல் பார்ட் வந்து பர்மா, மயான்மர். சரிங்களா?
shares 3 states, shares international border with Myanmar. 2 major physiographical region இங்க இருக்கு. மணிப்பூர் river valley and the large surrounding tract of mountainous country. சரி, river valley mountainous country அதிகமா இருக்கு உங்களுக்கு. mountainous இருக்கு, மலைப்பிரதேசமா இருக்கு மணிப்பூர். ரேஞ்சஸ் என்னெல்லாம் ரேஞ்ச் இருக்கு? நகா வெஸ்ட் மணிப்பூர் ஹில்ஸ், லம்டோல் ரேஞ்ச், லெதா ரேஞ்ச், ஈஸ்ட் மணிப்பூர் ஹில்ஸ், சின் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஈஸ்ட் மணிப்பூர் அவங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு அப்பப்ப நீங்க ரீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது வந்து மண்டையில வந்துடும் உங்களுக்கு. அடுத்து பாருங்க, இங்க ரிவர் பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மணிப்பூர் ரிவர் இட் ஃப்ளோஸ் சவுத்வார்ட் த்ரூ த வேலி இன்டு மயான்மர். மயான்மருக்குள்ள போகுது. வேர் இட் ஜாயின்ஸ் மித்தா ரிவர் எ ட்ரிபியூட்டரி ஆஃப் சின்துவின். லோக்டாக் லேக் இஸ் ஃபெட் பை இட். சரிங்களா, இதுல இருந்தா வந்து லோக்டாக் லேக் வந்து உங்களுக்கு வருது. லோக்டாக் லேக் புரியுதா? இங்க இருந்து வருது. பராக் ரிவர் இந்த வெஸ்ட் இட் கட் narrow steep sided valley through the west Manipur hills as it flows join a மேக்னா ரிவர் இன் பங்களாதேஷ். பங்களாதேஷ்ல மேக்னா ரிவர்ல போய் கலந்துக்குதுன்னு சொல்றாங்க. பராக் ரிவர், லோக்டாக், இம்பால், தோபால் பிரிஞ்சு போயிருக்கோம். இங்க வந்து சரி மயான்மர்ல பராக் ரிவர் இங்க போறோம். பங்களாதேஷ்ல போய் என்ன செய்யுது? மேக்னா ரிவரை இது ஜாயின் பண்ணுது. இங்க மேக்னா ரிவர் இது பேரு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனா அந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி பேர் மாத்திக்கும். நம்ம அது மாத்திக்காது, நம்ம மாத்திடுவோம். அடுத்து தைப்புக்ரோ டேம். இங்க என்னெல்லாம் டேம் இருக்கு? மாப்போ டேம், நாகா குக்கி கான்ஃபிளிக் இங்க தான் நடக்குது. கான்ஃபிளிக்னா பிரச்சனை. நாகாங்கிற ட்ரைபு, குக்கிங்கிற ட்ரைபு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. லோக்டாக் லேக். குங்கா தபேமுக் ப்ரொபோஸ் டேம் டு ஹஸ் பின் ஒப்போஸ் பை லோக்கல் கம்யூனிட்டிஸ். டேம் கட்டினா அங்க மக்கள்லாம் பயப்படுவாங்க. எப்போ இடிஞ்சு விழுந்து நம்மளாம் வந்து உள்ள போயிடுவோம் அப்படின்னு பயப்படுவாங்க. as it submerged 27,000 hectares of the forest agricultural land along with Barak basin. நிறைய இடத்த இது பண்ணி தான் அவங்க கட்டியிருக்காங்க. threat to Ganges river dolphin அஸ்ஸாம் பராக் ரிவர் சிஸ்டம். அஸ்ஸாம்ல பராக் ரிவர் இருக்குல்ல, அங்க வந்து டால்பின் இருக்கு, கேஞ்சஸ் ரிவர் டால்பின். அதுக்கு ஒரு ஆபத்தா இருக்கு. கான்ட்ரவர்சி ஆன் த வாட்டர் ரைட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் டிலே த ப்ராஜெக்ட். இந்தியாவும் பங்களாதேஷும் அந்த ஒரு இது யாருக்கு முன்னுரிமை இருக்கு, அவங்க பேசி உடன்படிக்கை பண்ணி தான் இந்த இதெல்லாம் கட்டணும். ஸோ அதுல வந்து கொஞ்சம் இழுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இங்க ரெட் அண்ட் எல்லோ சாயில் இருக்கு, அதே மாதிரி அலுவேல் சாயிலும் இங்க இருக்கு. சரிங்களா, இங்க நார்த் ஈஸ்ட் மன்சூனு, அதாவது சவுத் வெஸ்ட் மன்சூன்ல வந்து மழை பெய்யுது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் இன் வேலி அண்ட் கோல்ட் இன் ஹில்ஸ். சரிங்களா, கீழே வந்து வேலியில மலை நடுவில் வந்து உங்களுக்கு என்னது உங்களுக்கு டெம்பரேட் தான் இருக்கும். டெம்பரேட்னா மிதமா கொஞ்சம் கதகதப்பா இருக்கும். ஹில்லுக்கு போயிட்டீங்கன்னா கோல்டா தான் இருக்கும். ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் ரெயின்ஃபால், அதிகமான ரெயின்ஃபால் இருக்கும். வித் பிரசிபிடேஷன் ஆக்குயர் ஆனுவலி. சரிங்களா, சில வருஷத்துக்கு வருஷம் பெய்யும். நவம்பர் த்ரூ ஃபெப்ரவரி ஆர் த ஸ்டேட்ஸ் ட்ரையஸ்ட் மந்த்ஸ். சரிங்களா, நவம்பர்ல இருந்து ஃபெப்ரவரிக்கு தான் ட்ரையா இருக்கும். எல்லாமே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும். இங்க என்ன இருக்கும்? ரைஸ், ரெட் சில்லி, டர்மரிக், ஜிஞ்சர் இங்க அதிகம் விளையக்கூடியது. ரைஸ் அக்கௌண்ட் ஃபார் 98% ஆஃப் டோட்டல் ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன். 98% ரைஸ் தான். ஆக்குபைஸ் 86% ஆஃப் டோட்டல் வேலி ஏரியா. அதர் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் இன்க்ளூட் சுகர் கேன், பொட்டேட்டோ, டொபாக்கோ, மஸ்டார்ட், பல்சஸ். சரிங்களா, டெரசிங் இஸ் காமன் இன் த ஹில்ஸ் வேர் த ஃபார்மர்ஸ் ப்ளோ த கிரவுண்ட் ஹேண்ட் ஹோல்ஸ். சரிங்களா, ஹேண்ட்ல வச்சு ப்ளோ பண்ணுவாங்க. டீக் அண்ட் பேம்பு ஆர் மேஜர் ஃபாரஸ்ட்ரி ப்ரொடியூஸ். மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா குரோமைட், லைம்ஸ்டோன் அண்ட் சர்படைன் ஆர் இம்பார்ட்டன்ட் இமிடியேட் எக்ஸ்ப்ளோரேஷன் அங்கே இருக்கு. சர்படைன் ஹேஸ் அ ஹியூஜ் மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் பொட்டன்ஷியல். மணிப்பூர்ல வந்து அந்த சர்படைன்ங்கிறது வந்து ஒரு இது மினரல்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் மார்ஜின் ஆஃப் மணிப்பூர் இஸ் பார்ட் ஆஃப் அஸ்ஸாம் அராக்கன் ஆயில் பேசின். அராக்கங்கிறது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியது. சரிங்களா, ஸோ அங்க ஒரு ஆயில் பேசின் ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. பவர் பிளான்ஸ் வந்து எங்களா இட்டாய் ஹைட்ரோஎலக்ட்ரிக், லோக்டாக் ஹைட்ரோலிக் பவர் பிளான்ட் இருக்கு. இட்டாய் பேரேஜ் பேரேஜ்னா தடுப்பணை. சரிங்களா, கன்ஸ்ட்ரக்டட் இன் த டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் மணிப்பூர் ரிவர் ஆஸ் த பார்ட் ஆஃப் நேஷனல் லோக்டாக் மல்டிபர்பஸ் ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் மூலமா கட்டியிருக்காங்க.
டு மெயின்டைன் சஃபிஷியன்ட் வாட்டர் லோக்டாக் லேக் பை மேக்கிங் ரிசர்வேர் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த டேம் கட்டி லோக்டாக் லேக்ல இருந்து சில தண்ணியை வந்து எடுத்து சேமிச்சு வச்சுக்கிறாங்க. ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் மல்டிபர்பஸ் ஸ்டோரேஜ் ஸ்கீம் டு ஹார்னஸ் ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல் ஆஃப் லோக்டாக் லேக். சரிங்களா, இந்த லோக்டாக் லேக் வந்து குங்கா இம்பால் ரிவர்ல இருந்து தண்ணி போகுது இந்த லோக்டாக் லேக். சரிங்களா, ஸோ இங்க வந்து ஐஎம்டி ட்ரைலேட்டர் ஹைவே. சரிங்களா, இந்தியா மயன்மார் தாய்லாந்து. சரிங்களா, ஐஎன்டினா இந்தியா தாய்லாந்து மயன்மார் ஐஎம்டி. சரிங்களா, ஸோ இங்க மணிப்பூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இந்தியா மணிப்பூர் மியான்மர் அப்புறம் தாய்லாந்து. மணிப்பூர்ல மொரே, மயான்மர்ல மண்டலே, அப்புறம் வந்து யாங்னூன் எங்க வரும் மயான்மர்ல, அப்புறம் வந்து இங்க தாய்லாந்து மேசோட். இந்த மாதிரி ஒரு ஹைவே போட்டிருக்காங்க. இந்தியா மயான்மர் தாய்லாந்து ட்ரைலேட்டர். ட்ரைனா 3, பைனா 2, சரிங்களா, மோனோனா 1. சரிங்களா, ட்ரைலேட்டர் ஹைவே போட்டிருக்காங்க. ஹைவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் இந்தியாஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி. இந்தியாவோட பாலிசி வந்து நிறைய ஸ்டேட்ஸ் மாதிரி இருக்கும். ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதான் லுக் ஈஸ்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. It will connect Moree in India with the Mosot in Thailand via Myanmar கனெக்ட் பண்ணுது. எக்ஸ்பெக்ட் டு பூஸ்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன் ஏசியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க, ஏசியா சைட்ல இருக்குல்ல. இந்தியா ஃப்ரீ ட்ரேட் ஏரியா ஆஸ் வெல் அஸ் இந்த ரெஸ்ட் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சரிங்களா, ஸோ நிறைய டேரிஃப் எல்லாம் இல்லாமல், அது டேரிஃப் இதெல்லாம் வந்து ஜார்ஃபில் சொல்றேன், வணிக சார்பில் யூஸ் பண்றதுக்காக இந்த ட்ரைலேட்டர் இது வந்து இது பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. சரிங்களா, ஐஎம்டி ட்ரைலேட்டர் ஹைவே இந்தியா மயன்மார் தாய்லாந்து. சரிங்களா, எந்தெந்த இடம் பிடிச்சிருச்சுங்க, இதுலதான் உங்களுக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கேட்டுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரியும் ஆங்கிளையும் கேட்குவாங்க அப்பப்போ. அடுத்து பாருங்க, இங்க நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, ராம்சார் வெட்லேண்ட். ராம்சார் வெட்லேண்ட் கேபிள் லம்ஜோ நேஷனல் பார்க், அது வந்து ராம்சார் வெட்லேண்ட். அதே மாதிரி கேபிள் லம்ஜோ நேஷனல் பார்க் இருக்கு. சரிங்களா, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி மட்டும் யாங் போக்கி லோக்சோ அப்படின்னு சொல்றது. சரிங்களா, கேபிள் லம்ஜோ நேஷனல் பார்க் இட் இஸ் த ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இன் த வேர்ல்ட் லொகேட்டட் இன் லோக்டாக் லேக். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் a large natural habitat of the சாங்காய் டியர், அதாவது டான்சிங் டீர்னு சொல்லுவாங்க மணிப்பூர்ல. அது ஒரு இனம் வந்து இங்கதான் இருக்கு கடைசியா அப்படின்னு சொல்றாங்க, டீர். There are concern that the Loktak Inland Waterway Project will destroy the lake's environment and biodiversity. இங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, இதனால இதோட சூழ்நிலை கெட்டு போயிருன்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ சாங்காய் ஃபெஸ்டிவல், இங்க மணிப்பூர் சாங்காய் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. நேம் ஆஃப் மணிப்பூர் ஸ்டேட் அனிமல், இதுதான் ஸ்டேட்டோட அனிமல். நம்ம தமிழ்நாடுக்கு வந்து என்ன ஸ்டேட் அனிமல், தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் என்னமா, நீலகிரி வரையாடு. ஆமா, நீலகிரி தார்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா, நேம்ட் ஆஃப்டர் மணிப்பூர் ஸ்டேட் அனிமல் த சாங்காய் டியர். எக்ஸிபிட் தாங்தா, a combination of spear and sword skill. UB Lakpi, a game played with greased coconut like Ruby. Ukna Kanje, a game that combines hockey and wrestling. Sangoy Kanje, modern polo, believed to have evolved in Manipur. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபெஸ்டிவலில் விளையாடி காமிப்பாங்க. அதே மாதிரி ஹொயன் லாங்கோன், a Indian martial art form of Manipur, consisting of two main components, Tangta, armed combat, and Sarai Sarak, unarmed fighting, சண்டை போட்டு காமிப்பாங்க. அதே மாதிரி மணிப்பூரி டான்ஸ், இது முக்கியம். இண்டிஜினஸ் ஃபார்ம் ஆஃப் கிளாசிக்கல் டான்ஸ்ல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. போத் மென் அண்ட் உமன் பெர்ஃபார்ம் கம்யூனலி. அன்லைக் அதர் இந்தியன் டான்சஸ் ஃபார்ம், ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டெக்கரேட்டிவ்லி. ஹேண்ட் தான் வந்து டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. லாங் அண்ட் ஐசோலேட்டட் ஆர்ட் ஃபார்ம், மணிப்பூரி வாஸ் இன்ட்ரோடியூஸ் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பை ரவீந்திரநாத் தாகூர் 1917. அப்போ தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி ரவீந்திரநாத் தாகூர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பழங்காலத்துல இருந்து ஆடிட்டு இருக்காங்க அங்க. அடுத்து மீட்டி பீப்புள், இங்க வாழ்றவங்க about 2/3 of people are மீட்டி. சரிங்களா, 3/2 பகுதி வந்து மீட்டி பீப்புள் தான் இருக்காங்க.
ஓக்குபை மணிப்பூர்ஸ் வேலி ஆர் லார்ஜ்லி ஹிந்துஸ். இங்க வந்து அதிகமா ஹிந்து பீப்புள் தான் இருக்காங்க. மீட்டி உமன் கண்டக்ட் மோஸ்ட்லி த ட்ரேட் இன் த வேலி அண்ட் என்ஜாய் ஹை சோஷியல் ஸ்டேட்டஸ். அங்க பெண்கள் தான் வந்து வியாபாரம்லாம் பண்ணுவாங்க, நிறைய ஹை ஸ்டேட்டஸாவும் இருக்காங்க. அமௌங் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் ரிலீஜியஸ் தீம்ஸ் ஆர் த மோஸ்ட் சிக்னிஃபைண்ட். லாய் ஹபோபியா, செரோபியா, யோங்சாங், ஈட், மீட்டி முஸ்லீமும் அங்க இருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் தான் கொண்டாடுவாங்க. அதே ஜூ பீப்புள் ஒரு ஜோமி officially recognized as one of the 33 indigenous people within the Manipur are one of the scheduled tribe. ST கொடுத்திருக்காங்க இந்த பீப்புளுக்கு. Zomi tribe are recently raised a demand for creation of Zoland Territorial Council in the wake of demand of Nagilim and Kukiland Territorial Council. சரிங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளுக்குலாம் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இந்த மாதிரி சட்டமன்றம்லாம் போட முடியாது. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மக்களையும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் வச்சு ஒரு கவுன்சில் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கவுன்சில் தான் ஏதாவது வந்து முடிவு எடுக்கும். சரிங்களா, ஸோ அந்த கவுன்சில் தான் எல்லா பவரும் இருக்கு. நம்ம இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை வந்து அந்த கவுன்சில் வந்து ஓகே சொன்னா மட்டும் தான் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகும், இல்லைன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அதனால ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த கவுன்சில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த பீப்புளும் எங்களுக்கு தனியா வந்து எங்க ஊருக்கு தனியா கவுன்சில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது ரோங்மே கபு மேஜர் நாகா ட்ரைப் இண்டியன்ஸ் டு அஸ்ஸாம், மணிப்பூர், நாகாலாந்து நார்த் ஈஸ்ட் இந்தியால இருக்கு. ஷெட்யூல் ட்ரைப் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால எஸ்டி குள்ள கொடுத்திருக்காங்க. ரீசென்ட்லி ரோங்மே நாகா இண்டிஜினஸ்லி ஃபாரம் ஆஃப் நாகாலாந்து வாஸ் ஹாப்பி டு ஹிஸ்டாரிக் பிரேக் டு நாக் ஆஃப் பீஸ் 22 இயர்ஸ். ஸோ இவங்களுக்கு நாகாலாந்து வேணும் அப்படின்னு நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியா கூட வந்து நாகோ பீஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட், அதாவது ஒரு உடன்படிக்கை வந்து இந்தியா கூட நடந்திருக்கு. அது வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது சாங்காய் டீர், எல்ஸ் டீர் இதான். சரிங்களா, endemic endangered subspecies of brown antler deer found in only மணிப்பூர். இது வந்து brown antler deerன்னு சொல்லுவாங்க. சாங்காய் டீர், டான்சிங் டீர், எல் டீர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு எந்த பேர் வந்து மனப்பாடம் ஆகாதோ அந்த பேர் வச்சு தான் கொஸ்டினே கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால எல்லா பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. State animal of Manipur, the original nature of habitat in floating marshy grassland of Cable Lamjo National Park located in southern part of Loktak Lake. இது வந்து endangeredல வச்சிருக்காங்க. சரிங்களா, எல்லாமே இப்போ என்ன என்ன இதுல வச்சிருக்காங்க செக் பண்ணீங்க. இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு சமயம் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாறும். சரிங்களா, ஏன்னா அது கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்துல நிறைய பெருகிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்டஸ் மாத்தி விட்டுருவாங்க. சரிங்களா, அதனால பாத்துக்கங்க. ஷிரோய் லிலி தேர் இஸ் பிங்கிஷ் ஒயிட் ஃபிளவர் ஃபவுண்ட் இன் ஒன்லி இந்த சிரோய் ஹில் ரேஞ்ச் ஆஃப் உக்கூர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் காணப்படும் இந்த லிலி. ஸ்டேட் ஃபிளவர் ஆஃப் மணிப்பூர். ஷிரூ லிலி ஃபெஸ்டிவல் ரீசென்ட்லி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஃபெஸ்டிவல் சீக்ஸ் டு ஸ்ப்ரெட் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் என்டாஞ்சர்ட் ஷிரூ லிலி பற்றியும் ப்ரொமோட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒருக்குள் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது லோக்டாக் இன்லேண்ட் வாட்டர்வே ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, லோக்டாக்குள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். சரிங்களா, சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னா ஃபுல்லா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, காசு கொடுத்திருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் பியூட்டிஃபுல் நார்த் ஈஸ்ட் ரீஜன் விச் ஹோல்ட்ஸ் லாட் ஆஃப் ஓப்பன் டூரிசம்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. It will give the boost to development of inland transport connectivity of north eastern மூலியம் இல்லாம கனெக்ட் பண்ணுவாங்க. 8th இன்டர்நேஷனல் டூரிசம் மார்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது யாரு, டூரிசம் மினிஸ்ட்ரி. சஸ்டைனபிள் டூரிசம் தான் இதோட இது. ஹைலைட்டிங் டூரிசம் பொட்டன்ஷியலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது மாதிரி நல்ல இதெல்லாம் பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்தா மக்கள் விடுவாங்க. அதுல இருந்து காசு ரெவன்யூ கலெக்ட் பண்றதா கவர்மெண்டோட முக்கியமான விஷயம். மத்திய பிரதேஷ் has also been invited to participate and give presentation of paired state of Manipur under Ekta Bharat Shrestha Bharat. சரிங்களா, ஏக்தா பாரத் அப்படின்னா நல்ல ஒரு பாரதம் ஸ்ரேஷ்டா தான் அனைவருக்கும் உண்டான நல்ல பாரதம் மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் தான் இதுக்கு பேர். ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்கீம்ல வந்து நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கியூட், இப்ப எப்படி வந்து ராமேஸ்வரம், காசி அப்படியே ஒரு சர்க்கியூட் கிரியேட் பண்ணுவாங்க. அங்க வந்து டூரிசம் வந்து மேம்படுத்துவாங்க. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கியூட்ல இம்பால் கொங்ஜாம் வாஸ் இனாகிரேட்டட் மணிப்பூர். கவர்ஸ் 2 சைட் இங்க கங்லா போட்டு கொஞ்சாம் மணிப்பூரை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இது பண்றாங்க. டூரிசம் மினிஸ்ட்ரி தான் இது பண்றாங்க. சரிங்களா, இன்னர் மோட் டெம்பிள் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி. சரிங்களா, டெம்பிள் பாத்தீங்கன்னா ஓல்டு கோவிந்தாஜி டெம்பிள், இது ஹிந்துவோட வைஷ்ணவ டெம்பிள். வைஷ்ணவனா விஷ்ணுவை வணங்கக்கூடிய டெம்பிள். அதே மாதிரி பிரீஸ் ஃபீடிங் அண்ட் இன்ஃபேண்ட் அண்ட் யங் சைல்ட் ஃபீடிங் பிராக்டிஸ் இன் இந்தியா. மணிப்பூர் டாப் ரேங்கிங் இன் பிரீஸ் ஃபீடிங் அண்ட் இன்ஃபேண்ட் அண்ட் யங் சில்ட்ரன் ஃபீடிங் பிராக்டிஸ். சில குழந்தைகளுக்கு வந்து என்னது அழகு கெட்டு போயிடும் சொல்லிட்டு தாய்ப்பாலே கொடுக்கறதுல நிறைய பிரச்சனை வருது. ஸோ இந்த மணிப்பூர் மக்கள் மட்டும் தான் வந்து குறிப்பிட்ட வயது வரைக்கும் உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரீஸ் ஃபீடிங் ரிப்போர்ட் கார்டும் இதுல பண்றாங்க. டெவலப்ட் பை டிவைசிங் கம்போசிட் ஆஃப் 3 இயர்லி இனிஷியேஷன் ஆஃப் பிரீஸ் ஃபீடிங், எக்ஸ்க்ளூசிவ் பிரீஸ் ஃபீடிங் 6 மந்த்துக்கு, காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங் 6 to 8 months ஆஃப் த ஏஜ். சரிங்களா, ஸோ 8 மாசம் 10 மாசம் வரைக்கும் 2 வயசு வரைக்குமே கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 10 மாசத்துக்குள்ள வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. கொஞ்சம் பேர்லாம் வந்து அது வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அது அது இது வந்து பிரீஸ் ஃபீடிங்ல வந்து இந்த மணிப்பூர் வந்து எல்லாருமே வந்து நல்லா இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரிப்போர்ட் கார்டு தராங்க. ஓகே, அப்படியே ஒரு ரிவைஸ் பண்ணிக்கங்க.
ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவாம்மா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ மேம். நாளைக்கு பார்க்கலாம்.